சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ராசி என அழைக்கப்படுவதுதான் சிம்ம ராசி. ஆனால் இந்த 2024 அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றியுமே நடக்கலை, கை கூடலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2024 அதிகப்படியான நரக வாழ்க்கையை நீங்கள் ரொம்பவே அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2024ஓட எண்டு வரைக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 10 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா 2025 தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபுத்திர யோகம் வரதுனால அடுத்த 2025 உங்களுக்கு வெற்றியின் முகமாக தான் அடுத்த ஆண்டு இருக்க போகுது. உங்களுக்கு 2025 தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு அமைய போகுது. கடந்த இந்த 2 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது. இந்த 2025 முதல் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்கிறதுனால எல்லா ராசிக்குமே இந்த வீரபத்திர ராஜயோகம் அமையறதில்ல. ஒரு குறிப்பாக ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் 2025 ஆரம்பிக்க போகுது. அதில் குறிப்பாக அதிக பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி நேயர்கள் தான் இந்த ராஜயோகங்கிறது அமைய போகுதுங்க. சிம்ம ராசி நேயர்கள் கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது. சப்போஸ் கல்யாணம் பண்ணலான்னு இருப்பீங்க, கல்யாணமும் கைகூடாது. ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க, அதுவும் நஷ்டத்தில் போகும். பணவரவு இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை இந்த சிம்ம ராசி நேயர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 12 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன தான் சேவிங்ஸே நீங்கள் சேர்த்து வச்சாலும் அந்த பணம் அப்படியே கரைஞ்சு போயிடும். உங்களுக்கு நீங்கள் சேவிங்ஸ் வச்சாலும் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஒரு பணத்தட்டுப்பாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய எப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2024 எந்த ஒரு அதிர்ஷ்டமோ அடிச்சிருக்காது. எது கை வச்சாலும் அது பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவரமாக தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க, அந்த வேலை கிடைக்காது. 1 மார்க்கில் போகும், 2 மார்க்கில் போகும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே வேலை கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த 2024 சிம்மராசி நேயர்கள் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் வரப்போகுதுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் மறந்துடுங்க. 2025 தொடக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. இந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இருக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஒரு வழியாக கடனை கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கூட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளிவரது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே டிப்ரெஷன், அதாவது மன உளைச்சலில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்கள் தான் ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாக இருக்காங்க. கடந்த 2 வருடமாக 2023-24 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இவங்க கைகூடுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு நல்லதுங்கிறதே நடக்கிறதில்ல. அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2025 பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. இவ்வளோ பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. கர்மாலாம் எதுவுமே காரணம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு தான் காரணம். குரு கொடுக்குற பிரச்சனைனால தான் உங்களுக்கு எல்லாமே கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் கைக்கு வரமாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே குரு மட்டுமே காரணம். அதுக்கப்புறம் இந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே எதுவுமே கை கூடுறது கிடையாது. கடைசியில் சிக்கலை தான் கொண்டாந்து அந்த அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டாந்துருது. குரு பகவான் 10 இருக்கார். இவர் 9 போய் உக்காந்துறதுனால இதனால் நிறைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் 2024 எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் குரு பகவான் 10 9க்கு போகிறாரு. அதனால் நீங்கள் மனசு நிம்மதியாக இருங்க. 2025 தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆச்சரியம் மூட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. பணம் கொடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஏமாந்துருக்கீங்களோ அந்த பணம் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டால் போது உடனே செய்யக்கூடிய நபராக இருக்காங்க. பணம் கொடு, 5000 கொடு, 10000 கொடுன்னு யார் கேட்டாலுமே உடனே தனக்கு இருக்கோ இல்லையோ, தன்னோட குடும்பத்துக்கு இருக்கோ இல்லையோ கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பொருளுதவி பண்ணக்கூடிய இடத்துல அதிகமாக இந்த சிம்மராசி நேயர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏமாற்றக்கூடியவர்களாகவும் அவர் தான் கடைசியில் ஏமாந்து போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு
கட்டுப்பாடாக இருங்க. அவன் கேட்குறான், இவன் கேட்குறான், நண்பன் கேட்குறான், சொந்தக்காரன் கேட்குறான்னு சொல்லி பணத்தில் வந்து யாருக்குமே வந்து பணம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சிக்கனத்தோட வாழ்ந்து பழகுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க, அதிகமாக வந்து செலவு செய்யக்கூடிய நபராகவும் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றுறது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடம்பர செலவுலாம் நிறைய பேர் வந்து மாட்டிக்குவீங்க. ஆடம்பர செலவு, வீண் செலவு பண்ணி உங்களுக்கு கடன் வந்து எச்சா வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆடம்பர செலவு மட்டும் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025 உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் அருமையாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானும் சனி பகவான் தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்திர ராஜயோகம் வந்து வரதுனால இந்த எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்பட கிடையாது. மனசு வந்து நல்லா நிம்மதியாக வச்சுக்கோங்க. 2025 புத்தாண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தால் வந்து குரு பகவான் கோயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களோட ஊரில் அந்த கோயில் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வாரத்தில் 2 மட்டம் போயிட்டு நீங்கள் மறக்காமல் அர்ச்சனை பண்ணுறது வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அருமையானது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ராசி அதிபதி வந்து பலமிழந்து காணப்படுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்களை வந்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி நேயர்கள் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து மதுவுக்கும் போதைக்கும் நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. அதிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து 2025 ரொம்பவே சுபமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த போதை பழக்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த தவறான பழக்கங்களில் தான் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரர்கள் வந்து நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய குழப்பங்களோடு இருப்பீங்க. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். முடிஞ்ச அளவுக்கு கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்களோட நட்பு வட்டாரத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் தெரியும். அந்த கெட்ட நண்பர்களோட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேராதீங்க, நல்ல நண்பர்களை மட்டும் சேருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பர்சனல் வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. என்னதான் வந்து க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட உங்களுடைய பர்சனலாக வந்து உங்களுடைய மனைவி குழந்தைகளோட மட்டும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சொந்தக்காரர்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரர்கள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்பு தான் வந்து உங்களுக்கு சுற்றி அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் எல்லாமே வந்து வெளியே காட்டிக்காமல் இருங்க. உங்களுடைய பண தேவை இருந்தாலுமே வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பூர்த்தி பண்ணுங்கள். தன்னோட தகுதி அறிஞ்சு நம்மளுக்கு இது இவ்வளோ செலவு ஓகே, இது பண்ணால் நம்மளுக்கு ஓகே, இதோட ஆடம்பர செலவு வேணாம், கடைசியில் வந்து பணப்பிரச்சனை வந்து நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆடம்பர செலவு வந்து முற்றிலும் தவிர்த்துட்டு 2025 வந்து நல்லா நீட்டாக வந்து வாழுங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காதல் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் சப்போஸ் வந்து காதல் வாழ்க்கையில் இருந்திருந்தாலுமே அது நிறைய பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையே சேராது. சப்போஸ் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் தோல்வியில் தான் வந்து முடிஞ்சிட்டு இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு 2025 பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி காதல் தோல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதனால் காதல் பிரச்சனை எந்த ஒரு இதுவுமே வந்து வராது. நீங்கள் நல்லா நிம்மதியாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம்.